ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய், என்னை தெரியாதவங்க இப்போ தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாய். என் பேர் ஸ்டெஃபி. இதில் நான் ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நானும் என் அம்மாவும் சேர்ந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இது ஸ்மாலாக இருக்கலாம், பட் எனக்கும் என் அம்மாவுக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி. அம்மாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீம். அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களாம் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மாவோட ட்ரீம், எனக்கு ட்ரீம் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி, அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது போக என்னோடய கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதனால நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கேன். நான் அப்படியே ஸ்கின் கேர் பண்ணலான்னு. இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இப்போதைக்கு நான் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் எப்பயும் போல் அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போவுமே நான் அது ஒன்று தான் கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டோனர். இது வீட்டிலே அம்மா செஞ்ச டோனர், ரைஸ் வாட்டர் டோனர். இது வேணும்னா ரெசிபி கேளுங்க, நான் ரெசிபின்னு சொல்கிறேன். இது வேணும்னா நீங்கள் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணணுன்னு கேளுங்க, நான் வீடியோ போடுறேன் அதுக்குன்னு தனியாக. இது CeraVe மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் நான் .in கீழே யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்கின் கேரே பண்ணல, நான் அப்படியே ஸ்கின் கேரும் பண்ணிடுறேன். நான் ஐலைனர் கூட போடாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நான் சொல்கிறேன். நானும் எங்கள் அம்மா அந்த பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. இது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே, நானும் என் அம்மாவும் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த ABC பவுடர், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3 போட்டு பவுடர் செஞ்சு அதை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் அப்போயே குடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வேப்பிலையில் சாக்லேட், வேப்பிலையில் மிட்டாய் தெரியுமா உங்களுக்கு? அது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. எங்கள் அம்மா வேப்பிலையில் நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடணும், அப்போ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கசக்கும், பட் ஏதோ அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிடுவோம். நிறைய இந்த மாதிரி எங்கள் அம்மா ஆர்கானிக்காக நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த சரௌண்டிங்ஸ், எங்கள் நெய்பர்ஸோ சரி, ரிலேட்டிவ்ஸோ சரி, எங்களுக்கும் பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் எங்கள் அம்மாவும் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இவ்வளோ நாள், ரொம்ப நாள் கண்டினியூஸாக நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லதாக பண்ணுறீங்க, அது எல்லாருக்கும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் அம்மா கேட்டோம். அம்மா அதுக்கான டைம் வரல, எங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, என்ன அது எப்படி பண்ணணும், எங்களுக்கு அந்த ப்ராசஸும் தெரியல. இந்த பிஸ்னஸ் இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்போ அக்கம் பக்கத்துலனா சும்மா நாங்களே கவரில் போட்டு கொடுத்துடலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக வேற ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ப்ராசஸ் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக நான் 1 இயர் பேக் நான் பெங்களூர் போயிட்டேன்ல. நான் பெங்களூர் போனதுக்கப்புறமே அம்மா நான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஊருக்கு வரப்போலாம் எனக்கு இந்த மாதிரி ABC பவுடரு, ஆம்லா பவுடர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பவுடராக பண்ணி கொடுப்பாங்க. நான் அங்கே போய் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். களியுமே எனக்கு களி ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு உளுந்தங்களி டெய்லி மார்னிங் கொடுப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல. அதுவுமே அம்மா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நான் என்ன பண்ணுவேன், எடுத்து செஞ்சு நான் சும்மா ஹாஸ்டலில் நான் சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இருக்கும். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸுமே ஹாஸ்டலில் கேட்டாங்க, நீ இதெல்லாம் எனக்கும் சொல்லு, நானும் யூஸ் பண்ணுறேன், நானும் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்படின்னா. அதனால தான் நான் அம்மா கிட்ட திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நீங்கள் இது ஆன்லைனில் பண்ணலாம், இது நம்ம ஆன்லைனில் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணால் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, வீட்டிலேருந்தே இவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் நம்ம பண்ணால் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணால் நம்மளுக்கும் யூஸ் ஆகும், அவங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நாங்கள் நிறைய பேசி நிறைய டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 months ப்ராசஸ். இது இப்போ மட்டும் பண்ணல, நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 3-4 months நாங்கள் ஓகே இது பண்ணோம், அது பண்ணோன்னு ரொம்ப நாளாக என் அம்மா ஒரு லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 30 ப்ராடக்ட்ஸ். ஆடி பெருக்கு அன்னைக்கு, ஆடி 18ஆம் பெருக்குன்னு நினைக்கிறேன், 3 நாள் முன்னாடி, 2-3 நாள் முன்னாடி நாங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், இன்ஸ்டா ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணணுன்னு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணோன்னா ABC மால்ட். அதில் நிறையா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அது போக நிறைய நட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பவுடர் மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. என் அம்மா நிறைய அதுக்கு போட்டு கிண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு 2 days ப்ராசஸ், ஓகேவா? அது காய வைக்கணும், வச்சு அரைக்கணும், பவுடர் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், ஒரு 2 days ப்ராசஸ்.
ரொம்ப நேரம் டைம் இருக்கும். கிட்டத்தட்ட என் அம்மா ஒரு 4 hours கிட்ட அது கிண்டிகிட்டே இருந்தாங்க அந்த மால்ட்டை. அன்றைக்கி வந்து அது வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னுமே அது காஞ்சிட்டு இருக்கு. அது வந்து பவுடர் பண்ணி அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இந்த கறி லீவ்ஸ் மிட்டாய் இதுதான். இன்னும் நாங்கள் வந்து ஸ்டிக்கர் மட்டும் போடணும். இது எப்படி காட்டுறது கிளியராக தெரியுதா? நான் வந்து அப்புறமா பேக் கேமில் வேணால் அழகாக காட்டுறேன். அழகாக இது வந்து கறி லீவ்ஸ் மிட்டாய், ஓகேவா? இது வந்து கறி லீவ்ஸ், டேட்ஸ், நட்ஸு, ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் இதெல்லாமே இதில் போட்டு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அம்மா ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் இதில் என்னன்னா இது நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஆடி பெருக்கு அன்றைக்கி செஞ்சு லைக் அப்போ தான் நாங்கள் பேக் பண்ணுறோம். அப்போ வந்து எங்கள் கூட லைக் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களே வந்து நிறைய ஆர்டர் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து நம்ப முடியல, ஐயோ நம்ம கடைக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, திடீர்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டக்குன்னு இவ்வளோ ஆர்டர், ஒரு 4 ஆர்டர்ஸ் வந்துச்சு, 4-5 ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ வந்து ஒரு நிமிஷம் நான் பேசிகிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம். அதனால வந்து எனக்கு வந்து எக்ஸைட் வேறு ஆகிறேன்னா, அதனால எனக்கு வந்து இங்கே பாருங்கள் வேர்க்குது. சம்திங் நிறையா பேர் வந்து இதை ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 days பேக் நாங்கள் என்ன பண்ணோம், இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சும்மா ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் இவங்ககிட்டலாம் சொன்னோம். இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. நான் நினச்சேன் இதையே நம்ம யூடியூப்லேயும் நம்ம வந்து பெருசாக பண்ணக்கூடாது, நல்லா எல்லாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. இது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கலி அம்மா செய்கிறாங்க. எல்லாமே வந்து வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே லைக் இப்போ எனக்கு எப்படி அம்மா செய்வாங்களோ, எனக்கு எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் அதில் இருக்கிற எல்லாமே, எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் அதான் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர்னாலும் அவங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. ஸோ அதையே நம்ம வந்து அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து நான் வந்து கரெக்டான பீப்புளுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து இது பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸே நாங்கள் வந்து ஒரு ஹோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சக்ஸஸ் ஆகும், நம்ம நம்புவோம், ஒரு இடத்த நம்புவோம். லைக் இங்கே நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைப்போம். நான் அம்மாவுக்கு சொல்கிற மோட்டிவேஷன் கோட்டே அதுதான். நீங்கள் உங்களை நம்புங்கம்மா, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, ஒரு ஹோப் வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாள் நம்மளுக்குன்னு ஒரு பீப்புள் சேர்த்துப்போம். சர்டன் பீப்புளுக்கு நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம், குவாலிட்டியாக கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பரை வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் இன்ஸ்டா ஐடி நீங்கள் வந்து நம்பர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடியிலையும் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட் வேணும், இப்போதைக்கு நாங்கள் வந்து அந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 5 ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து கறி லீவ்ஸ் மிட்டாய், உளுந்தங்களி ரெடி மிக்ஸ், அண்ட் தென் ஏபிசி மால்ட், பீட்ரூட் மால்ட், பீட்ரூட் மால்ட். அண்ட் தென் அம்மா வந்து முடவாட்டுக்கால் சூப் பண்ணணும்னு சொன்னாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு லெக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதையும் ரிவ்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குன்னா இந்த சஜஷன் இருக்குது, நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் எங்களோட பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, அன்பு ஆர்கானிக்ஸ் தான் இதோட பேர். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நாங்கள் அன்பு ஆர்கானிக்ஸ்னு நேம் வச்சுருக்கோம். அன்பு வந்து என் அம்மாவோட பேர். என் அம்மா வந்து சொன்னாங்க வேறு ஏதாவது நேம் வைக்கலாம், ஏதோ ஒரு சும்மா ஏதாவது நேச்சர் சம்மந்தமாக ஏதாவது நேம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நோ, எனக்கு வந்து உங்கள் நேம் வைக்கணும் அன்புன்னு வச்சு. அதில் வந்து டேக்லைன்லாம் நாங்கள் யோசிச்சோம். டேக்லைன் என்ன தெரியுமா, அன்பினால் செய்யப்பட்டது, அன்புடன் செய்யப்பட்டது. இது 2 தான் எங்களோட டேக்லைன். அன்பினால் செய்யணும், அம்மா வந்து செஞ்சுருக்காங்க, அன்புடன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படி தான் என் அம்மா செய்கிறாங்க. லைக் அவங்க செய்கிற ஒரு விஷயமும் அவங்க ரொம்ப அவங்களோட எஃபர்ட்டோ சரி, அவங்க அதுக்கு போடுற டைம் சரி, மணியோ சரி, ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த டேக்லைன் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள். உங்கள் ரிவ்யூ தான் வந்துட்டு
அம்மாவுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். இல்லை எனக்கு இப்போவுமே பிம்பிள் இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸோ சரி என் கூட இருக்கவங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குது, உனக்கு பிம்பிள்ஸே இருந்தாலும் உன் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் வேணும். எனக்கு பிம்பிள்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து என் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். என் அம்மா கொடுக்குறதோ சரி, நான் சாப்பிட்றதும் சரி. எங்கள் அம்மாவும் அதான் சொல்லுவாங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து கண்டினியூவாக சாப்பிடு. அங்கே இருக்கப்போ எனக்கு வந்து ஹெல்த்தியாக, நான் என்ன ஹாஸ்டலில் இருக்கேன், அங்கே வந்து எனக்கு ஹெல்த்தியாக எதுவுமே கிடையாது. ஹெல்த்தியாக சாப்பிட்றது நான் அம்மாவோட சாப்பாடு, இந்த நான் அவங்க கொடுத்து விட்றது மட்டும் தான் எனக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது. மற்ற எதுவுமே அங்கே வந்து எனக்கு ஹெல்த்தி கிடையாது. அங்கே நான் சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிட்றேன், தால் சாப்பிட்றேன். இதுதான் மேக்ஸிமம். நான் வந்து ரைஸ் எல்லாம் அங்கே சாப்பிடவே மாட்டோம். சப்பாத்தி இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் சாப்பிட்றது. இல்லைனா வெளியே போய் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். இது எதுவுமே ஹெல்தி கிடையாது. நான் சாப்பிட்றது ஹெல்த்தியாக இதுதான். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நிறைய பேசிட்டேன், ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். அட்லீஸ்ட் இதை வந்து நான் வந்து டெய்லியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம், அது பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்காவது ஒரு நாள் இவ்வளோ பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் தான் எடிட் பண்ணவும் கஷ்டப்படுறேன். ஓகே, எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணவே இல்லை. நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். உங்களுக்கு போர் அடிக்குமா என்ன எதுவுமே எனக்கு தெரில. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு, என் அம்மாவுக்கு ஒர்க் ஆச்சு, என் கூட இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படி. ஏன்னா கறி லீவ்ஸ் இதில் எதுவுமே வெளியே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கறி லீவ்ஸ்லேயுமே சரி ஒரு சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, சுகரே ஆட் பண்ணல. டேட்ஸ் தான், அதில் நேச்சுரல் சுகர் இருக்குது. கறி லீவ்ஸில் வந்துட்டு நிறைய அது ஹேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே போய் எனக்கு முடி கொட்டுன்னு கொட்டுச்சு, ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. இதுதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன், ஹாஸ்டலில் தண்ணி ஒத்துக்காமல் தள்ளி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெயிட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லையான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா, நான் வெயிட் பண்ணுவேன். பார்ப்போம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து எப்படி கூட்டிகிட்டு போகுது எல்லாமே நான் வந்து எங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் எதுவுமே மறைக்காமல் லைக் என்னென்ன போடுறாங்க அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த ப்ராசஸில் முடிஞ்சளவு நாங்கள் காட்ட ட்ரை பண்ணுறோம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சின்ன வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் அது எல்லாமே மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து இந்த அமேசானில் கொடுக்குறது, வெப்சைட் பண்ணி பெருசாக பண்ணுறது அப்படின்னு நினச்சோம். பட் வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட 12,000 to 20,000 ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் எங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம வேண்டாம், கொஞ்சம் ஒரு பேஜ் வந்து கொஞ்சம் நல்லா லைக் நம்ம கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் வெப்சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 12,000 to 20,000 இப்போது இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலேயும் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கனாலே நாங்களே வந்து உங்கள் டெலிவரி அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் எதுவும் அங்கே நாங்கள் வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நான் வந்து நிறைய பேசிட்டேன். என்னோடய சன்ஸ்க்ரீன் போட்டு நான் வந்து முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி ஆர்டர் பண்ணுறது எப்படி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் எங்கள் ப்ராசஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், எல்லோரும் டேக் கேர்.